வலிப்பு நோயின்னு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, அது வலிப்பு என்னான்னு பார்க்க மாட்டோம். உடனே என்ன பண்ணுவோம், கையில போய் ஒரு இரும்ப குடுப்போம். இல்ல வந்து ஒரு கத்தி என்ன கையில கிடைக்குதோ சாவி ஏதாவது குடுப்போம். பட் அதெல்லாம் குடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க, அது வலிப்பு வரும்போது அது குடுக்கும்போது நெறைய பேர் வந்து கண்ண குத்திக்கிறதோ, மேல எங்கேயாவது குத்திக்கிறதோ ஏதாவது இருக்கும். ஏன்னா ஷார்ப் இரும்பு இல்ல. அவங்களுக்கு வந்து அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த வலிப்பு பயங்கரமா வரும்போது குத்திடுச்சுனாக்க, அது உயிருக்கு ஆபத்த குடுக்கும். ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னாக்க, வலிப்புல என்ன வகை அப்படின்னு சொல்லி பார்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, டாக்டர்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல வலிப்பு வரும்போது நாங்க பார்க்கறது கிடையாது. இந்த வலிப்புல வந்து ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு வகை மாத்திரைகள், ஸ்பெசிஃபிக் மாத்திரைகள் இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு மாத்திரைகள் நெறைய இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கண்ணு எப்படி போகுது? கண்ணு மேல போகுதா? இல்ல சைட்ல போகுதா? தலை ரைட் சைட்ல திரும்புதா? லெஃப்ட் சைட்ல திரும்புதா? அதே மாதிரி கை, கால் வந்து வெட்டுதா? இல்ல வந்து இப்படி திரும்புதா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்க்க வேண்டியது.